சரியா சொன்னப்பா. வெறுத்த புரட்டி புரட்டி வெறுத்த புரட்டி புரட்டி அவர் மனைவியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ்கோ ஆலயத்துள்ள ஆராதனையில தவறாம நடந்து செல்வாங்க. வயசான காலத்திலையும் நடந்தே சென்றாங்க. ஆமாப்பா, ஜேம்ஸ் பெற்றோரு தன் கண்டிப்பான நேர்மையை பக்தியை கடைபிடிச்சதுனால நடந்தே சென்றாங்கப்பா. கரெக்டா சொன்னமா. ஒரு தாய் குழந்தையை பெற்று வளர்க்கும் போது தனது சூழ்நிலையில தனது வளர்ந்ததுக்கு ஏற்ற போல வளர்ப்பா. அதனால பெரும்பாலும் தாயோட குணாதிசயங்கள பிள்ளைகிட்ட அதிகமா இருக்கும். ஆமாப்பா, ஒரு குடும்ப ஜெபம் முக்கியமா கடைபிடிச்சதுனால அக்கம் பக்கத்தினர் அவர் பரிமாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கடக்க வேண்டியது காத்திருக்க வேண்டியதா இருக்கும். இது ரொம்ப தப்பா இருக்குங்க. இப்படி 1 மணி நேரம் எல்லாரும் வெயிட் பண்ண வைக்கிறது. குடும்ப ஜெபம் அவ்வளவு புனிதமா நினைச்சு கடவுளுக்குரிய நேரத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்போ ஆராதனை போறது லேட் ஆகுது. எதுனால? ஆராதனை நேரத்திலே என்னது நல்ல பண்புகள் எங்களுக்கு இல்லையா? எங்களை பார்த்து எப்படி நீங்க இந்த வார்த்தை சொல்லலாம்? ஏன்னா திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுதுன்னு சொல்லுது. அப்படின்னா இது ரெண்டு எக்ஸாமினேஷன் ரூம்னு சொல்றீங்களானே? கரெக்டா சொன்னமா. நம்மை நாமே சோதித்துக் கொள்கிற நேரம். ஜேம்ஸ் கில்மோர் பள்ளி படிப்புகளை முதலில் கேம்பஸ் லாகிலும் பின்னர் கிளாஸ்கோவில் கற்றார். பல பரிசுகளையும் பெற்றார். வேடிக்கை மற்றும் விளையாட்டு நிறைந்த சிறுவனாயிருந்தார். இயற்கை மற்றும் தனக்கு தந்ததை கண்டு மகிழ்ந்தார். அப்போ பள்ளி படிப்போடு நிறுத்திட்டாராங்க.
இல்லம்மா, ஜேம்ஸ் கில்மோர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல படிச்சாரு. கில்மோர் 1867 இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் ஒரு வருஷம் கழிச்சு 1868 முதுகலை பட்டம் பெற்றார். சிறுவயது முதல்ல படித்த வேத வசனங்கள் அவரை மிஷனரியாக செல்ல வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பா. அண்ணே, வாலிபர் நாட்கள்ல வீணா பாடுபட போறாரா? மிஷனரினா நல்ல மனுஷனை உருவாக்குவதுன்னு முன்பின் அனுபவம் இல்லாமல் எப்படி அண்ணன்? அதாவது நற்செய்தி போதிப்பது, பாடல் ஆராதனை நடத்துவது மாத்திரம் மற்ற மனிதர்களை கிறிஸ்துவுக்கு இணைக்க முடியாதுமா. அதை விட எளிமையான ஒன்று இருக்குதுப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் அந்த மாதிரியாவது தேசமா கிட்ட கொண்டு வரல. அதாவது போதனை விட சிறந்தது, சாதனை விட உயர்ந்தது, போதனை விட சிறந்தது, சாதனை விட உயர்ந்தது. போதனை, சாதனை, வேதனை இதெல்லாம் புரியுது. அது என்னன்னா கிறிஸ்துவின் சாயலு. அது என்னன்னா அன்போடு பழகணும், சாந்தத்தோடு இருக்கணும், சுத்தமா வாழணும், சுத்தமா வாழணும். இப்படின்னா ஒரு முறை ஆங்கில புதல்வர் ஒருவர் இந்திய நாட்டுக்கு வந்து நற்செய்தி பணிகளுக்காக மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அப்ப நல்ல மனம் படுத்தணும்னு சொல்றீங்க? ஆமாப்பா. எனவே அவர் இந்திய நாட்டில் உள்ள ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு கடிதம் எழுதி ஆலோசனை கேட்டார். அண்ணா நீங்க கேட்ட பேரா இருக்கானே, பள்ளிக்கூட வாசல விரிச்சாதான் தெரிஞ்சிருக்கலாம். அண்ணா அப்படியே மெதிக்கிறதுனானே. ஜனகணமன பாட்டு தெரியுமா உனக்கு? நோபல் பரிசு பெற்றவர் யாரு தெரியுமா? தெரியண்ணே. அவர்தான் இப்போ பின்வருமாறு கடிதம் எழுதினார். எங்கள் தேசத்தில் கிறிஸ்துவின் சாயலிருந்து அவரை போல ஜீவிக்க உமக்கு ஆசை உண்டானால் தாராளமாகவும் அது மிகுந்த சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு போதகம் செய்வது மாத்திரம் உமது நோக்கமாய் இருந்தால் தயவு செய்து வர வேண்டாம். நட்பண்புகள் தான் எது முக்கியம்னு சொல்ல வரீங்க? சபாஸ், சரியா சொன்னப்பா. 1870 போதக அபிஷேகம் பெற்று நாமனி மொழி பேசும் புத்த மத வைராக்கியம் உள்ள மங்கோலிய தேச மக்களை தேடி புறப்பட்டார். 3000 மைல் கால்நடையா பயணித்தார். மக்கு 4828 கிலோமீட்டர் நடப்பயணமா நடந்தாரு. அண்ணே, எங்க தாத்தா 50 கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணவே ஹெலிகாப்டர் அவங்க காணிக்க போடுங்கன்னு சொன்னாரு அண்ணே. ஆனா ஜேம்ஸ் கில்மோரை பாராட்டுறானே. ஆமாப்பா, மங்கோலிய மக்களை போலயே மாறிட்டார் அவரு. எப்படின்னா மங்கோலிய மக்கள் போல தன்னுடைய மாற்றினார். 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 தன்னுடைய மாற்றினாரே ஜேம்ஸ் கில்மோரே, தன்னுடைய மாற்றினாரே ஜேம்ஸ் கில்மோரே. இப்படிதான் ஜேம்ஸ் கில்மோர் அங்கு வாழ்ந்த மக்களை போன்று தன் உடைய, தன் நடைய, தன் வீட்டை, தன் மொழிய, தன் உணவை, வாழ்வையே மாற்றினார். பல உபத்திரங்கள் அவருக்கு ஏற்பட்ட போதும் மனம் சற்று தளரவில்லை. எடுத்துக்கு இந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறார் போல. அப்படின்னா சரியான பச்சையா இருப்பாரு அண்ணே. அப்படிலாம் இல்லம்மா. கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்றுக்கொள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. உயர்ந்தவன், செல்வாந்தன், வாழ்ந்தவன் இந்த தோட்டத்தை கொள்ளாமல் சூழ்நிலைக்கு தகுந்தா போல ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் முக்கியமானது ஒன்று. கெட்டு போனது இல்ல. கரெக்டா சொன்னமா. ஜேம்ஸ் கில்மோர் தன்னால் முடிந்த வரைக்கும் நோயுற்றவர்களை குணப்படுத்தல இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றினாங்க. 1874 டிசம்பர் 8 மிஸ் பிராங்கார்டை மணந்தார். அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். ஒருத்தர் பேர் ஜேம்ஸ், வில்லியம்ஸ், அப்புறம் மற்றும் அலெக்சாண்டர். அதாவது மிஷனரி பணி என்பது தண்ணீரில்லா பஞ்சத்தாலே அலைவது முண்டு, அலைவது முண்டு, அலைவது முண்டு. பட்டினியால் உடல்கள்
வாடுவது உண்டு வாடுவது உண்டு வாடுவது உண்டு துன்பத்திலும் தன்னை மறந்து உதவும் மனமுண்டு உதவும் மனமுண்டு இதயத்தின் பாரத்தால் இயேசுவிடம் அழுவது உண்டு இயேசுவிடம் அழுவது உண்டு. கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்த ஜேம்ஸ் கில்மோருக்கு சோதனை காலம் நெருங்கிச்சு. அது என்ன சோதனை அண்ணன்? எத்தனையோ பெற்றவங்களை கடந்து வந்திருப்பாரு. கர்த்தர் காப்பாத்துவாருன்னு. துன்பம் இறுதியாக எப்லி கில்மோரை பிடிச்சது. முடிவதற்கு 6 வாரங்களுக்கு முன்பாக அவர்கள் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசினாங்க. எளிமையான குழந்தை போன்ற நம்பிக்கையில் 1895 செப்டம்பர் 19ஆம் தேதி அவர் இறந்தார். மற்றும் 11 வருஷம் அவர் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. உள்ள இருந்த மூச்சு விராட்டி சோழி முடிஞ்சு போச்சு. எதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அவரு என்னதான் அப்படி ஊழியம் பண்ணுவாரு? நல்ல கேள்விமா. கிறிஸ்துவின் சாயலில் வாழ்வதில் மிகவும் அதிகமான வைராக்கியம் கொண்டவர் ஜேம்ஸ் கில்மோர். ஒரு புதிய நகரத்தை அடைந்தவர். அவர் ஒரு முக்கிய பாதையில் தனது கூடாரத்தை அமைப்பார். நம்புவதெல்லாம் நல்லதுதான் அண்ணன். அப்போதுதான் மக்களோட பழக முடியும், அவங்க வாழ்க்கையும் புரிஞ்சு கொள்ள முடியும். கரெக்டா சொன்னமா. மேலும் அதிகாலை முதல் இரவு வரை நோயாளிகளை குணப்படுத்தினார், பிரசங்கித்தார் மற்றும் விசாரணைகளுடன் பேசினார். ஒரு 8 மாத பிரச்சாரத்தின் போது சுமார் 6000 நோயாளிகளை பார்த்தார். கிட்டத்தட்ட 24,000 பேருக்கு பிரசங்கித்தார். 3000 புத்தகங்களை விற்றார். 4500 துண்டுப்புகளை விநியோகித்தார். ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாப்பா. தன் அன்பு மனைவி மறைந்த பின்பும் 21 வருஷங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இயேசுவின் மந்தையில் வழிநடத்தினார். சபாஷ்ண்ணா. ஜேம்ஸ் கில்மோர் ஊழியத்தை நிறைவு செய்து 1889ஆம் ஆண்டு இங்கிலாந்து அடைந்த போது அவர் உடல் மெலிந்திருந்தது. நண்பர்களுக்கு அவர் தெரியாதிருந்தது. தாய் மரணத்துக்கு பிறகு கல்வி கற்க வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தாயால் அனுப்புவதுடன் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டார். 1891 மே 21ஆம் தேதி தன் உலக ஓட்டத்தை முடித்தார். செயலில கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் ஜேம்ஸ் கில்மோர். அர்த்தமுள்ள 1000 பேரை காட்டிலும் அர்த்தமுள்ள ஒரே வாழ்வு சிறந்ததுனா. சரியா சொன்னப்பா. பிள்ளைகளே, நல்ல பண்புகளை வாழ்க்கையில காட்டுங்க. பெற்றோர் பேச்சுக்கு கீழ்ப்படிங்க. தாத்தா பாட்டிக்கு உதவுங்க. நல்லா படிங்க. 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. நற்பண்புகளால் உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவனா இருங்க. நாங்களும் இந்த வாழ்க்கையில இனிமே நற்பண்பை காட்டுறோம்ல. கண்டிப்பாமா. அர்த்தமுள்ள ஆவியும்